வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனியினுடைய பலன்கள். அதாவது இந்த சனி பகவான் அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். அந்த வக்ரம் அடையிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 மாதங்களுக்கு உண்டான பலன்கள். இந்த 2 மாதங்கள்ல 12ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சனியினுடைய தன்மை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். முதல் ராசியான மேஷ ராசி என்பர்கள். மேஷ ராசிக்கு காலபுருஷனுக்கு முதல் ராசி இந்த மேஷ ராசி. மேஷ ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருக்கு. இந்த சனி பகவான் விரயஸ்தானத்துல வரும்போது 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 7.5 சனி இப்போ ஆன்கோயிங்கா இருக்கு. இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை மாதம் அவர் வக்ரத்தன்மை அடையும் போது இந்த சனியினுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த 7.5 சனியினுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல அந்த 5 மாதங்களுக்கு ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் குறைந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அதாவது இந்த 60 நாட்கள் இந்த 2 மாதங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் முதல் மாதத்தில் அந்த சனி பகவான் செவ்வாயோட சேருகின்ற காலம். செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த செவ்வாய் தான். இந்த மேஷ ராசியோட அதிபதி அந்த செவ்வாய் சனியோட சேர்க்கை பெற்று இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இப்போ இந்த மேஷ ராசி என்பவர்கள் உதாரணமாக நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறீங்க. இதில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிடும். அந்த ஏப்ரல் மாதத்தில் வேலை கிடைக்காம இருக்கிறவர்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையாகப்பட்டது அதில் கொஞ்சம் ஒரு கால தாமதத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மேஷராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலில் மிகப்பெரிய அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். நம்ம இதை செஞ்சோன்னா இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு பிளானிங்கில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடங்களாக மேக்சிமம் 6 மாதங்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய பிளானிங் எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கு. ஏன் இந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கம் தான் அந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மே மாதம் ஜூன் மாதம் இந்த 2 மாதத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியான சில அலைச்சல்களும் வேலை ரீதியான ஒரு வேலை சுமைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இதில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வீசா கெடு முடியுது, இல்லை உங்களுக்கு வேலையினுடைய டென்யூர் முடியுது, அடுத்த வீசா தான் என்னால் எடுக்க முடிஞ்சாதான் நான் இங்கே கண்டினியூ பண்ண முடியும், இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் திரும்பியும் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு தான் வரணும். இந்த மாதிரியாக சில கெடுபிடியான காலகட்டத்தில் இது கொஞ்சம் ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இந்த காலகட்டம். இதெல்லாம் ப்ரெஷர்லேயே இருந்தால் நம்மளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாத இறுதியில் இதுக்குண்டான தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கும் வெளிநாட்டில் வேலை சம்பந்தப்பட்ட வீசா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு முழுமையான ஒரு நிவர்த்தியை அந்த சனி பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப சைலண்டாக இருந்து சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணணும், ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த முன்கோபத்தினால அது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். இது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அந்த ஸ்மார்ட்னஸ்னால நிறைய விஷயங்கள்ல ரொம்ப மெதுவான
ஒரு வளர்ச்சி இருந்தாலும் அந்த வளர்ச்சியில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இந்த ராசியில இருக்கும்போது கடந்த ஒரு 6 மாதங்களாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு திருமண உறவுகள்ல அதிகப்படியான தொந்தரவுகள், விவாகரத்து வழக்குகள், அடுத்து திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது அந்த திருமண ஏற்பாடுல மிக பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. எதனால ஒவ்வொரு வரன்களும் பார்த்தீங்கன்னா கூடி நெருங்குற மாதிரி வரும், கடைசி நேரத்தில் அது கைவிடக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம்ன்ற மாதிரியான திருமண தோஷங்களும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம், இந்த சனியினுடைய இயல்பு நிலை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இயல்பு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பலன்கள் காலகட்டத்தில் இந்த 60 நாட்களில் அந்த திருமண உறவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம். ஒரு வெளியூர் வரன்கள் தேடுறீங்க, வெளிநாட்டு வரன்கள் தேடுறீங்க, இல்லை வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரன்கள் தேடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய நெருக்கடியான ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுடைய பேச்சில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அதே மாதிரி காதல் செய்யக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை தன்மை அப்படின்றது இருக்காது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்காது. என்னடா இது நமக்கு இந்த மாதிரியாக இருக்கே. ஏன்னா மேஷராசி என்பவர்கள் நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பிளானோடு செய்யக்கூடியவர்கள். அந்த பிளானிங்கில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இல்லாத காலகட்டமாக தான் கடந்த ஒரு 6 மாத காலகட்டம் இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 60 நாட்கள் இன்னும் கொஞ்சம் கடுபடியான ஒரு நாட்களாக இருக்கும். அதில் சில தேவையில்லாத பிரிவுகள் இருக்கும், தேவையில்லாத முரண்பட்ட கருத்துகள் இருக்கும். அந்த திருமண தடைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி நல்ல வரன்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால கவனமோட நீங்க செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நேரத்தில் இன்னும் நம்ம இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொசிஷன், அதாவது அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் இங்கே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா எவ்வளவோ பாடுபட்டு அயராது உழைத்து நீங்கள் சேமித்த இந்த சில வேலைகளினுடைய பதவியாகப்பட்டது இப்போ இன்னமும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால அரசாங்கத்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும். தொழில் சார்ந்த வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வாய்ப்புகளை நீங்க நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு எதிர்க்க வாய்ப்பு இருக்கும், ஆனா அதை போய் நீங்க செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. இதுதான் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை இந்த சனி பகவான் இந்த 2 மாத காலகட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆஃப்டர் தட் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். சில நபர்களுக்கு இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு மேலாக தேவையில்லாத சில பிரச்சனைகள், என்னதான் இவர்கள் பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியாத சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படியாக இருக்கக்கூடிய சில மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி 1 வருடத்துலேயே டிவோர்ஸ்லாம் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2வது வாழ்க்கை அப்படின்றத பற்றியே நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு அந்த வாய்ப்புகள் வரும்போது உங்களுக்கே அதில் ஒரு கேள்விக்குறிகள், இதெல்லாம் நம்ம பண்ணலாமா இல்லை வேண்டாமா. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அதிரடியாக வாழ்க்கை வந்து அதிரடியாக வெளியில் போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை பெற்ற இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 2வது வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.